ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன ரீடிங் பார்க்க போகிறோம்னா ஹூஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கிற ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் பார்த்துட்டு இன்னொரு 2-3 டேஸ் கழிச்சு ட்வின் ஃப்ளேம் செகண்ட் ஹாஃபுக்கான ரீடிங் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஹூ இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கிற ரீடிங்கில் இது வந்து பைல் 1, இது பைல் 2. உங்களை எந்த பைல் அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பைலை பிக் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ அப்போ பைல் 1க்கான மெசேஜஸ் என்னென்னு பார்ப்போம், பைல் 2க்கான மெசேஜஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ பைல் 1 இது வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் டைம் எடுத்து கூட சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். ஸோ லெட் அஸ் see. ஸோ லெட் அஸ் கோ டு தி பைல் 1. ஓகேயா? பைல் 1 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ், என்னென்ன பிரபஞ்சம் சொல்ல காத்திருக்கு, என்னென்ன மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குது, இதை அதன் நம்ம பர்டிகுலராக கேட்க வேண்டாம். ஸோ பைல் 1 who is coming towards you with what intentions அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Let us see from tarot who is coming towards you with what intentions அப்படிங்கிறத tarotல இருந்து பார்ப்போம். Who is coming towards you, who is coming towards you with what intention, who is coming towards you, who is coming towards you. வாவ், தி சன் கார்டு. ஆக்சுவலாக அது ட்வின் ஃப்ளேம்ஸுக்காக தான் எடுத்து வச்சேன், சன் கார்டு. ஸோ என் ட்வின் ஃப்ளேம் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு ஃபார் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டே வந்து சன் கார்டு. இந்த சன் கார்டில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த 3 பேருமே, இது ப்ரெக்னென்ட் உமன், இது ஒரு இன்னர் சைல்டு, இது வந்து ஒரு அடல்ட். ஓகேயா? ஸோ அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, புத்தி, மனசாட்சி, இது இறைசாட்சி. ஓகேயா? ஸோ எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வருது, செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன ஆகும், நீங்கள் வந்து ஒரே நேர்கோட்டுக்கு வரீங்க. ஸோ தட் உங்கள் ட்ரீம்ஸை வாழ்கிறதுக்கு ஒன் அமங் தி ட்ரீம்ஸ் இஸ் யுவர் ட்வின் ஃப்ளேம். ஸோ யுவர் ட்ரீம் இஸ் கம்மிங் ட்ரூ. ஸோ யுவர் ட்வின் ஃப்ளேம் இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப். உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்காக தான் நீங்கள் இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இவன் தான் என் ட்வின் ஃப்ளேமானு எனக்கு தெரியவே இல்லை மேம் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரீடிங்கில் ஸ்டார் கார்டோ சன் கார்டோ வருதுன்னா புட் அ பிக் எஸ் மார்க், டிக் மார்க். நீங்கள் எந்த இன்டென்ஷனுக்காக இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அந்த இன்டென்ஷன் எஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபைல் நம்பர் 1. ஸோ இன்னும் என்னென்ன மெசேஜஸ் யூனிவர்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹூ இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப். ஸோ ஹூ இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப், வாட் ஆர் தி மெசேஜஸ், என்னெல்லாம் மெசேஜஸ் காத்திருக்கு இந்த பைலுக்கு. பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு திஸ் இஸ் அ டைம்லெஸ் ரீடிங். எப்போ வேணாலும் நீங்கள் பிரித்து பார்க்கலாம். ஓகே, ஹூ இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ அப்போ யூ ஆர் டேமிங் யுவர் செல்ஸ் வெல். ஓகேயா? டேமிங் யுவர் செல்ஸ் வெல்னா என்ன அர்த்தம், உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கரமாக இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த இன்னர் ஒர்க்குனால தான் உங்களுக்கு உங்கள் ட்வின் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்காங்க. ஓகேயா? பயங்கரமாக சீரியஸாக இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க. அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஹவு டு டெல், அந்த அளவுக்கு அந்த இன்டென்ஸ் தீவிரத்தன்மை இருக்குது. உங்களையே நீங்கள் வந்து அந்த சிங்கத்தை நீங்கள் வந்து டேம் பண்ணியிருக்கீங்க. அந்த சிங்கத்தை அடக்கவும் இல்லை, சிங்கத்தை ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. அந்த சிங்கம் தான் உங்கள் டார்க் எனர்ஜி, டார்க் ஃபெமினைன். நீங்கள் அந்த லைட் பாடியாக நிற்கிறீங்கல்ல, அதுதான் நீங்கள் லைட் ஃபெமினைன். உங்கள் டார்க் அண்ட் லைட்டை அழகாக எம்பாடி பண்ணுறீங்க. கெட்டவங்களை சாக்கிறதுக்கு டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணுறவங்க, நல்லவங்களுக்கு நல்லதை கொடுக்குறதுக்கு லைட் எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டுமே இருக்கணும் நமக்குள்ள. அது ரெண்டையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க, அது ரெண்டையும் நீங்கள் எப்படி சொல்கிறது, இதுதான் நமக்குள்ள இருக்க இன் அண்ட் யாங். அந்த டார்க் எனர்ஜி தான் நம்மளோட இன்னு, இந்த லைட் எனர்ஜி தான் நம்மளோட யாங். அந்த இன்னு தான் பெண்மை, யாங்கு மாஸ்குலின். ஸோ இந்த இன் அண்ட் யாங்கை நீங்கள் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல எல்லாம் உங்கள் இன்னை யூஸ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல எல்லாம் உங்கள் யாங்க யூஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிறது தான் அந்த டுவாலிட்டி டு பேலன்ஸ் டு ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னோட இன்னும் ஒன்று தான், யாங்கும் ஒன்று தான், நீ தான் பிரித்து பார்க்குற, எனக்கு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற உலகத்தில் கெட்டதை அழிக்கிறதுக்கும் சக்தி தேவை, நல்லதை உருவாக்குறதுக்கும் சக்தி தேவை. அப்போ மொத்தத்தில் சக்திங்கிறது தானே தேவை.
ஓகேயா? ஸோ அந்த ஒன்னஸ்க்கும் நீங்க வர்றீங்க. அதுக்கான பிரயத்தனமும் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு குறிக்குது. ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து ஹூஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூங்கிறதுல மெசேஜ் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பெர்சன் தான் உங்க லைஃப்க்குள்ள வராங்க. ஓகே. ஸோ தே ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல். தே ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல். உங்க லைஃப்க்குள்ள வர்ற அந்த பெர்சன் actually they're very spiritual, where they're very strong, they're emotionally very strong. இந்த செல்ஃப் ஒர்த், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் வேல்யூ இதுல எல்லாம் தேர் வெரி ஸ்ட்ராங். நீங்க அசைச்சுக்கவே முடியாது அவங்களை. தே நோ தேர் செல்ஃப் ஒர்த், தே நோ தேர் செல்ஃப் வேல்யூ. யூ கேன் நாட் டிகிரேட் தெம். ரெண்டு கார்டு. ஓகே, இது வந்து 2 of wands, இது வந்து 10 of pentacles. Wow, I cannot make this out. நானா இது சொல்லவே முடியாது. கார்ட்ஸ் சஃபில் பண்ணி தான்ப்பா எடுக்கிறேன். உங்க கண்ணு முன்னாடி தான் எடுக்கிறேன். சன் கார்டு, ஸ்ட்ரென்த் கார்டு, 10 of cups, 2 of wands. 2 of wandsங்கிறது என்னது? லைஃப் ஆஃப் சோசன். எனக்கு இதுதான் வேணும். என் ட்ரீம் லைஃப் தான் வாழுவேன். எனக்கு நான் கனவு கண்ட வாழ்க்கை தான் வேணும். This is who I am. This is what I want to live and this is how I want to live. Path of chosen. நான் சூஸ் பண்ணிட்டேன், அதைத்தான் வாழுவேன் அப்படின்னு தீர்க்கமா இருக்கிறது தான் என்னது? 2 of wands. 10 of cups, 10 of pentacles என்ன? அந்த தீர்க்கமா இருக்கிறதுலயே, இப்ப நம்ம இவ்வளவு எமோஷனலா ஸ்ட்ராங் ஆயிட்டோம், அந்த தீர்க்கமா இருக்கிறதுலயே அந்த 10 of cups அப்படிங்கிறது அதையே ஃபாலோ பண்ணிட்டு அதையே வாழும்போது என் பேஷனையே நான் கெரியரா மாத்திருக்கேன். என்னோட ஹையர் செல்ஃப், என்னோட டிவைன் செல்ஃப். இது இந்த சன் கார்டு வருதுனாலே எனக்கு எல்லாத்தையும் பத்தியுமே ஹையர் செல்ஃப் பத்தி, டிவைன் செல்ஃப் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ஐ சரண்டர் மை செல்ஃப். என்னோட லைஃப், என்னோட டீப் டிசைர்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஹையர் பவர்ஸ்க்கு நான் சரண்டர் பண்றேன். ஸோ அவங்க எனக்கு எது ஹையஸ்ட் குட்டோ அதை கொடுக்கட்டும் அப்படின்னு நான் வந்து என்னோட ஆசையை சொல்லிட்டு ஐ எம் கெட்டிங் டிட்டாச் ஃப்ரம் திஸ் அப்படிங்கும்போது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இப்படி தான் இருக்காங்க. தி பர்சன் ஹூ இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ இப்படி தான் இருக்காங்க. தே ஆர் வெரி வெரி வெல்த்தி பர்சன். எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? லக்ஸரி, கம்ஃபர்ட், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. ஸோ தே ஆல்சோ வாண்ட் டு லிவ் அஸ் அ ஹாப்பி ஃபேமிலி. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு இங்கேயும் பாருங்க ஹாப்பி ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கேயும் ஹாப்பி ஃபேமிலியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க ட்ரீம்ஸில், டிசைர்ஸில் ஃபுல்லாக அந்த ஹாப்பி ஃபேமிலி தான் வச்சுருக்காங்க. ஓகே, அவங்க பாத் ஆஃப் சூஸ்ன்னு செலக்ட் பண்ணுறதும் இந்த ஹாப்பி ஃபேமிலியை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ உங்கள் கூட அவங்களுக்கு சின்ன ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், சின்ன ஃபேமிலி உருவாக்கணும், இதுதான் அவங்களோட கனவே. அதுக்களவா நல்லா சம்பாதிக்கணும், லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்டோட இருக்கணும், பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், என்ன சொல்றது, சொந்த வீடு வாங்கணும். திஸ் இஸ் ஹூ தே ஆர். அது ஆல்ரெடி வச்சும் இருப்பாங்க இப்போ. ஓகேயா? ஆல்ரெடி he is completely ready. he or she ஆரா இருக்கட்டும், அவங்க வந்து they are ready. see, 3 of cups. 3 of cupsனா என்ன? இதெல்லாம் பண்ணி அவங்களுக்குள்ள செல்ஃப் அலைன்மெண்ட்லயே வந்து உள்ளுக்குள்ளேயே என்ன சொல்றது, டிவைன் என்ஜாய்மெண்ட்லயே இருக்கிறாங்க, டிலைட்ஃபுல்னஸ்லயே இருக்கிறாங்க. வெளியவும் அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, பிக்கியா சூஸியா ஒரு ஃப்ரெண்டோ 2 ஃப்ரெண்டோ வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. தட் இஸ் ஹூ தே ஆர். ஓகேயா? ஸோ இதுதான் அவங்க. திஸ் இஸ் வாட் தே ஆர் லிவிங். திஸ் இஸ் ஹூ தே ஆர். This is your person. Actually, I'm very happy, very satisfied with the reading. So let us see what is their intentions. அவங்க உங்க லைஃபுக்குள்ள நுழைஞ்சதுக்கான இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அவங்க உங்க லைஃபுக்குள்ள நுழைஞ்சதுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்க உங்க லைஃபுக்குள்ள நுழைஞ்சதுக்கான இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். Date, meeting someone new, dating, get back out there, plan, set a date. அவங்க உங்க லைஃபுக்குள்ள நுழைஞ்சதுக்கான இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அப்ப பழகி பார்க்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கு. டாக்கிங், இன்ட்ரெஸ்டட், கன்சிடரிங் மோர், awaiting messages arrives, text, call, email, hovering. அப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணுங்கிறதுல உங்களை காட்டிலும் அவங்களுக்கு தான் அதிக ஆர்வம் இருக்கு. ஓகேயா? ஸோ வாட் இஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் அந்த பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளே நுழையிறதுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். வாட் இஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் அந்த பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளே நுழையிறதுக்கான இன்டென்ஷன் என்னன்னு பார்ப்போம்.
Love call. Someone expresses love, a message of love, thinking of you and letting you know. Yo, இது ட்வின் ஃப்ளேம் மெசேஜா இல்லை ஹூஸ் தி பர்சன் என்ட்ரிங் இன் டு யுவர் லைஃப்ங்கிற மெசேஜான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. Okay, so your twin flame is entering into your life with lots of love. Okay, what is the intention behind அந்த பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இன்டென்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தி இன்டென்ஷன், அந்த பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இன்டென்ஷன் என்ன? ஸோ அந்த பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இன்டென்ஷன் என்ன? தி ஸ்வார்ட் அண்ட் ரோஸ். கிளாரிட்டி, ட்ரூத், ரெவலேஷன், சாலிட்டரிட்டி, ஃபோர்ஸ், ஹானர், ப்ரொடெக்ஷன், பவர். ஸோ உங்களுக்கு அவங்க பாதுகாப்பாகவும் இருக்காங்க, அதே சமயத்தில் ப்ரொவைடர் அண்ட் ப்ரொடெக்டர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து ரோஸாகவும் இருக்காங்க, கூர்மையான கத்தியாகவும் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு லவ் இருக்கு. அந்த லவ் எப்படி இருக்குன்னா சேலஞ்சிங் லவ்வாக இருக்கு. உங்களையே வந்து நான் யாருன்னு கொஸ்டின் கேட்டு கேட்டு, இது ட்வின் ஃப்ளேம் லவ் அப்படிதானே இருக்கும். கேட்டு கேட்டு உங்களையே ஒரு சிற்பியாட்டு, உங்களே செதுக்கிற சிற்பியாட்டு அது செதுக்குது. திஸ் இஸ் ஹூ ஐ எம். அப்போ இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் நான் இல்லையா, இதுதான் நானா அப்படின்னு உங்களையே ரீடிஸ்கவர் ஒவ்வொரு நிமிஷமும் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களே வந்து அந்த ஏகாந்தம், சாலிட்யூட், உங்களுக்கான அந்த மீட் டைம்ல உட்கார வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹூ இஸ் என்ட்ரிங் இன் டு யுவர் லைஃப். சரி, இப்போ இந்த பர்சனை நம்ம எங்க பார்க்க போறோம் அதை பார்ப்போமா? ஸோ வேர் வில் ஐ மீட் திஸ் பர்சன்? இது வரைக்கும் நான் பார்க்கல, இல்லை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, நோ கான்டாக்ட் ஜோனில் இருப்பேன். எங்கே பார்க்க போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னா லெட் அஸ் see. இது வரைக்கும் நான் பார்க்கல, அந்த பர்சனை நான் எங்கே பார்க்க போகிறேன்? வேர் வில் ஐ மீட், நான் எங்கே பார்க்க போகிறேன் அந்த பர்சனை, எப்போ பார்ப்பேன்? நான் எங்கே பார்க்க போகிறேன் அந்த பர்சனை, எப்போ பார்ப்பேன்? டிசம்பர். ஸோ இப்போ டிசம்பர் என்ன, ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் ஒட்டி மைட் பி கிறிஸ்மஸ் ஈவ், கிறிஸ்மஸ் ட்ரீ தானே இது எல்லாமே. ஆமாம், கிறிஸ்மஸ் ஈவை ஒட்டி, கிறிஸ்மஸ் ஈவ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ டிசம்பரில் பார்ப்பீங்களா இருக்கும். டிசம்பர் நியூ இயர் அப்போ பார்ப்பீங்களா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் எண்டு, அடுத்த இயர் ஸ்டார்டிங் எல்லாம் கூட அது செகண்ட் ஆப்ஷன் தான். ஒன்லி ஆப்ஷன் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இயர் எண்டு எப்படி பார்த்துருவீங்க. ஸோ ஏப்ரல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மைட் பி சம் புது திருப்பம். ரெண்டுமே பாருங்க, இது இங்கிலீஷ் நியூ இயர், இது தமிழ் நியூ இயர். ஸோ ஏதோ சம் புது திருப்பம். நியூ இயர் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் இல்லையா? ஏதோ ஒரு புது திருப்பம் லைஃப்ல வருது. அந்த வெயில் காலம், சம்மர், ஸ்ப்ரிங்கு தானே ஏப்ரல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க, பழகுவீங்க. அந்த திருப்பம்னு ஒன்று வரும்ல, அது ஏப்ரலில் வருது. ஸோ சி சம்மர் வைப்ஸ், சம்மரில் தான் அந்த திருப்பம் வருது. அந்த வார்ம்த், சன்ஃப்ளவர். இந்த சன்ஃப்ளவர் எப்போவுமே இட் இண்டிகேட்ஸ் எட்டர்னல் லவ். சூரியன் எங்கே இருந்தாலும் சரி, சன்ஃப்ளவர் அந்த சூரியனை நோக்கி திரும்பி தான் என்னாகும், பிளாசம், மலரும் இல்லையா? அதே மாதிரி எந்த பக்கம்லாம் சூரியன் போகுதோ அந்த பக்கம்லாம் அந்த பூ வந்து திரும்பிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை எத்தனை பேர் சன்ஃப்ளவர் வீட்டில் வளர்த்துருந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூரியகாந்தி பூ இஸ் ஃபார் எட்டர்னல் லவ், சிம்பிள் ஆஃப் எட்டர்னல் லவ். வேர் வில் யூ மீட் திஸ் பர்சன்? இந்த பர்சனை எங்கே பார்ப்பீங்க, எப்போ பார்ப்பீங்கன்னு காமிச்சிட்டிங்க. எப்போ மாற்றங்கள் வரும்னு காமிச்சாச்சு, எங்கே பார்ப்பீங்க? வேர் வில் யூ மீட்? நவம்பர். ஸோ டிசம்பர், நவம்பர், ஏப்ரல், சம்மர். வேர் வில் யூ மீட்? ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே. ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டேனா ஏதாவது ரெசார்ட்டு இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட்டுக்கு போயிருக்கும் போது அந்த மாதிரி பார்க்க முடியும்ல, ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி.
ஓகே கைஸ், ஸோ இதுதான் பைல் ஒன்னுக்கான ரீடிங். இனி பைல் டூக்கான ரீடிங் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஹாய் கைஸ், இப்போ பைல் நம்பர் டூ பார்க்கலாம். பைல் நம்பர் டூ வந்து டூ ஆஃப் கப்ஸு, நம்ம ரைடர் வெயிட்டோடது. ஸோ இதுவுமே வந்து பீப்புள் ஹூ ஆர் இன் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தான். ஸோ உண்மையிலேயே இது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா இல்லை வேற எதுவுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹூ இஸ் தி பர்சன், யார், ஹூ இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வித் வாட் இன்டென்ஷன், அதையும் பார்ப்போம். ஹூ இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ with what intention? Who's coming towards you with what intention? Who's coming towards you with what intention? அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, வா. ஃபர்ஸ்ட் கார்டே வந்து 9 of cups. 9 of cups அப்படிங்கிறது என்ன? விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். கரெக்டான 9 of cups அப்படிங்கிறது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒன் செகண்ட். ஸோ இப்போ 9 of cups அப்படிங்கிறது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆடியோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். ஸோ இப்போ விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்னா உங்களை நோக்கி வர்ற பர்சனுக்கு திஸ் இஸ் ஹூ ஐ எம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு லிவ், திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக ஆழமாக தெரிஞ்சிருக்கு. அவங்கள பற்றியே அவங்களுக்கு முழுமையாக தெரிஞ்ச ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கே அவங்களோட எப்படி சொல்கிறது, இதுதான் திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்களா, ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ப்ரையாரிட்டைஸும் பண்ணியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு கோலை டார்கெட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணி உழைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ஒவ்வொரு ட்ரீமையுமே அவங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 9 of cups அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு கப் வந்துச்சுன்னா 10 of cups ஆகிடும். அந்த ஒரு கப் என்ன? ஏஸ் ஆஃப் கப்ஸ். அவங்க தான், அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான். ஓகேயா? அப்போது இந்த 9 கப்ஸும் வந்துருச்சு. இதை நிறைவு செய்கிற மார்க்கமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, மென்டலாக எமோஷ்னலாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல்ஃபில்ட் ஆயிடுவாங்க. அதுதான் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, கடைசியில் 10 of கப்ஸுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ 10 of கப்ஸுங்கிற எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இந்த 9 கப்புக்குள்ளேயும் நீங்களும் ஒரு கப்பு, இதை கேட்டுட்டு இருக்கீங்களா, நீங்களும் ஒரு கப்பு. ஸோ அதையும் கண்டிப்பாக அவங்க நிறைவு செய்வாங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கு எனக்கு இப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் தான் வேணும், இப்படிப்பட்ட லைஃப் தான் வேணும், இந்த லைஃப் பார்ட்னரோட எனக்கு லைஃப் இப்படி இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நான் வாழணும், கண்டிப்பாக அந்த ஆசையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பர்சன் தான் உங்களை தேடி வர்றாங்க. ஓகே, ஹீ இஸ் ஆல்ரெடி இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இல்லையோ, நான் என்ன சொல்லுவேன்னா தன்னை உணர்ந்த மனிதன் அவங்க. ஓகேயா? அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் பாத்தில் இருக்கிறவங்க தான் உங்களை தேடி வர்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ ஹூ இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ, உங்களை நோக்கி யார் வர்றாங்க, என்ன இன்டென்ஷனோட வர்றாங்க? ஃபைல் நம்பர் 2, உங்களை நோக்கி யார் வர்றாங்க, என்ன இன்டென்ஷனோட வர்றாங்க? வாவ், இதெல்லாம் வந்து அந்த அந்த பைல் நம்பர் 1லயும் 10 of cups வந்துச்சு. சாரி, 10 of pentacles வந்துச்சு. பைல் நம்பர் 2லயும் 10 of pentacles வருது. இதெல்லாம் நான் வந்து ஐ கேன் நாட் மேக் திஸ் அப். அதுவா கார்டு வருது, கடவுள் கொடுக்குறாரு, பிரபஞ்சம் கொடுக்குது, கார்டு என் கைக்கு வருதுப்பா. ஓகே, 10 of pentacles அப்படின்னா இந்த 9 of cupsல இருந்து he is already living as a 10 of cups தான். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் 2 விஷயம் தான் இன்னும் அந்த பர்சனுக்கு தெரியல அந்த 10 of cups ஆக்குறதுக்கு. ஓகேயா? அதுவுமே இந்த he is already whole and complete. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்ம சொல்லுவோம்ல, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃப்ரீடம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், எமோஷ்னல் ஃப்ரீடம் அப்படிங்கிற இடத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு கப்பு குறையுது. ஓகேயா? அதையுமே சீக்கிரமாக அவங்க நிறைவு செஞ்சிருவாங்க. ஸோ ஹீ இஸ் அ பர்சன் ஹூஸ் ஆல்ரெடி இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹூஸ் ஆல்ரெடி வித் டிவைன் குவாலிட்டிஸ். அதுக்கப்புறம் அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட், ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட், சோல்மேட் கான்செப்ட், ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, தெரிஞ்ச பர்சனாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்களால ஃபினான்ஷியல்லையும் ரொம்ப நல்லா இருக்க முடியுது, எமோஷ்னல்லையும் ரொம்ப நல்லா இருக்க முடியுது. அவங்க அதனால தான் இந்த பாத்தியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க கன்ஃபியூஷனுக்கு கிளாரிட்டிக்கு தான் நம்ம கிட்ட இப்போ இந்த டேரட்டை பார்த்துட்டு இருப்பாங்களே ஒழிய, ஆல்ரெடி ஓரளவுக்கு அவங்களே அவங்க மனசுல அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். பாருங்க, குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ அப்போது நீங்கள் சர்ச் பண்ணுற பர்சன் வந்து ஒரு மாஸ்குலைனாக இருக்கலாம், ஃபெமினைனாக இருக்கலாம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஜெண்டர்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் எனர்ஜி.
அவங்க மனசுக்குள்ள மென்டலா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட இல்லாத சொத்து, பத்து, நிலபலம், லக்ஸரி, கம்ஃபர்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்குப்பா. ஆனா அவங்க மூஞ்சியில சிரிப்பு இல்ல. நல்லா பாருங்க. அவங்க ஃபேஸ்ல சிரிப்பு இல்ல. ஏன் சிரிப்பு இல்லன்னா, அந்த அல்டிமேட் ஒன் இல்ல. அதனால அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மென்ட் இல்ல. இதுதான் அவங்களோட கனவாகவே இருக்கு. இதுதான் அவங்களோட வாழ்க்கையாவே இருக்கு. அவங்களோட மூச்சு காத்தாவே இருக்கு. அப்போ இது இல்ல, இல்ல இதுல கன்ஃபியூஷன், இது யாருன்னு தெரியல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்க பிரச்சனை. ஓகேயா? ஸோ உங்களோட பர்சனுக்கு அவங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கிற ட்ரீம் பர்சன் யாருன்னு தெரியல. நீங்க தானான்னு தெரியல. உங்களை நோக்கி ஒரு பர்சன் லாஸ்ட் கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு. இதை பார்த்துட்டேன். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த கார்டு. அப்ப ஒரு ஒரு குவிக்கான கன்க்ளூஷனுக்கு வராதிங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதிங்க. இன்னொன்று, வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ வில் கம் டு யூ. நீங்க அந்த ஒரு டென்ஷன், பதைப்பு அதை அதை நீங்க இப்போ இந்த ரீடிங்கை வாட்ச் பண்றீங்கன்னாலே இன்னும் நீங்க லேக் மைண்ட் செட்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க மைண்டுக்குள்ள, உங்க ஹார்ட்டுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல, இவங்க தான் எனக்கான பர்சன் தெரியல, அதுவே லேக் மைண்ட் செட் தானே. அந்த தெளிவு நிலை இல்லை, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ அவ்வளோ டெஸ்பரேட் ஆகாதீங்க. ஓகேயா? வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ வில் கம் டு யூ. உங்களுக்குன்னு செஞ்சு வச்ச ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கிஃப்டை வேற ஒரு ஆள் எடுத்துட்டு போகவே முடியாது. அது நீங்க ரெடி ஆகலைன்னா பிரபஞ்சத்துல அப்படியே தான் அது காத்துக்கிட்டே இருக்குமே ஒழிய வேற ஒரு ஆளுக்கு பிரபஞ்சம் அதை கொண்டு போய் கொடுக்காது. அதை முதல்ல நம்புங்க. அதனால நீங்க எப்ப ரெடி ஆகுறீங்களோ அப்பதான் அது உங்க கைக்கு வந்து சேரும். அப்ப நீங்க ரெடி ஆகுற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு துரத்திட்டு போகாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க கைக்கு தான் வரணும். நீங்க அதை துரத்திட்டு போக முடியாது. நீங்க துரத்திட்டு போனாலும் உங்களுக்கு கிடைக்காது, பிரபஞ்சம் கொடுக்காதுல்ல. நீங்க ரெடியானதான் பிரபஞ்சம் கொடுக்கும். ஓகேயா? ஸோ துரத்திட்டு போய் நோ யூஸ். So who is coming towards you with what intention? அதே ஜட்ஜ்மெண்ட். இவ்வளோ நேரம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் பேசினேன். அதே ஜட்ஜ்மெண்ட் கார்டே வந்துருச்சு. Who is coming towards you with what intention? Okay, so who is coming towards you with what intention? Five of Cups. Why? அதாவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் எல்லாம் தெரியுது. ஓகேயா? இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்கும்ல, அந்த ட்ராமாஸ் எல்லாம் ஹீல் பண்ணுங்க. அதுதான் உங்க பிளாக்கிங் ஃபேக்டர். அதனாலதான் இப்ப ப்ரெசென்ட்ல இருக்கிறவனையும் நம்ப முடியல உங்களால. ப்ரெசென்ட்ல இருக்கிறவங்கிட்ட எமோஷனலா க்ளோஸ் ஆக முடியல. அதுதான் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸுக்கும் காரணம். அப்போ நீங்க பாஸ்ட் ஹர்ட் எல்லாம் ஹீல் பண்ணி அந்த பழைய பிளாக்க, பழைய ஃபவுண்டேஷனை வச்சு புது கட்டடம் கட்ட முடியாதுல்ல. புதுசாக ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, எனக்கு இப்படி தான் வேணும்னு. இப்போ எல்லாமே மைண்ட் செட்டே மாறி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷனும் மாறணும்ல. அப்போ ஃபவுண்டேஷன், பழைய ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு புது கட்டடம் எப்படி கட்ட முடியும்? உங்கள் ட்வின் எப்படி தேட முடியும்? ஓகேயா? ஸோ பழைய கட்டடத்தை, பழைய ஃபவுண்டேஷனை முதல்ல தூக்கி வெளியே போடுங்க. ஓகேயா? ஸோ அந்த ரணத்தை எல்லாம் ஆற்றுங்க. ஹீல் ஆகுங்க. ஹீல் ஆனீங்கன்னா தான் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் யாருன்னே தெரியும், உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியும். இது வந்து நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க, உங்க ட்வின் ஃப்ளேமும் இப்படிதான் இருப்பாங்க. ஓகேயா? இப்ப சொல்றதெல்லாம் உங்களை நோக்கி வர்ற பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஹூ யூ ஆர் இஸ் யுவர் ட்வின் ஃப்ளேம். அவங்களுக்கு என்ன சொல்றனோ அதே தான் உங்களுக்கும். ஏன்னா நீங்க என்ன பிலீஃப் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க. கண்ணாடி, அதை காட்டுற கண்ணாடி தான் அவங்க. ஓகேயா? நீங்க வந்து எண்ணமாக இருக்கீங்க, அதுதான் பிலீஃப் சிஸ்டமா இருக்கீங்கன்னா அதனுடைய செயல்பாடு தான் அவங்க. அப்ப சாவி இங்கதான் இருக்கு. ஓகேயா? செயல்பாடு தான் அங்க நடக்குது. பிலீஃப் சிஸ்டமே இங்கதான் இருக்கு. அப்ப நான் ஒரு விஷயம் அவங்க செய்யறாங்க, தி பர்சன் டுவர்ட்ஸ் யூன்னு சொல்றேன்ல, அப்ப அவங்க செய்யறாங்கன்னா அதுக்கான பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்ப ட்வின் ஃப்ளேம்னு இல்லப்பா, யாராக இருந்தாலும் சரி. இப்போ வந்து நம்ம அண்ணன், தம்பி, நம்ம அம்மா, நம்ம அக்கா, இவங்க எல்லாமே நம்ம கிட்ட பேசுறாங்கல்ல. பேசும்போது நிறைய விஷயம் நம்மகிட்ட சொல்றாங்கல்ல. அந்த சொல்ற விஷயம் எல்லாமே பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஏதோ ஒன்று நம்மள ஹர்ட் ஆகுற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயம் நமக்கு டபன்னு பிச்சு குடிங்கிட்டு வந்துருச்சு, குப்பு குப்புன்னு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா ஆராய்ச்சி பண்ணி நிதானம் அந்த கோபம் எல்லாம் இறங்கின அப்புறம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அதுக்கான பிலீஃப் சிஸ்டம் நம்ம கிட்ட தான் இருக்கும்.
ஓகே. இப்ப எங்க அம்மா மூஞ்சி மாறி பாரு அப்படின்னு என்னை திட்டுறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே திட்டிருக்காங்க. இப்போ இல்ல. ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் பேக் திட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் என்னோட எக்ஸோட இருந்தேன். பயங்கர ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்ல ஃபேஸ் ஃபுல்லா கரும்புள்ளியா இருக்கும். ஒயிட் ஹேர்லாம் இருக்காது. ஓகே. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, "மனசு எப்படி அழுக்கா வச்சிருக்க, அது மாரி தானே மூஞ்சியும் இருக்கும். மனசெல்லாம் குப்பையா வச்சிருக்க, அது மாரி மூஞ்சியும் குப்பையா இருக்கு" அப்படின்னு திட்டுவாங்க. ஓகேயா. அப்போ எப்படி இருந்தேன்னா, எனக்கே கண்ணாடி பார்க்க பிடிக்காது. என் ஃபேஸ நானே பார்க்க மாட்டேன். அடிக்கடி போய் கண்ணாடியில பார்க்கவே மாட்டேன். இப்பல்லாம் அவ்ளோ ரசிக்கிறேன் என் ஃபேஸ. ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா ரசிக்கிறேன். அப்பல்லாம் அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கூச்சமா இருக்கும். நானே அசிங்கப்பட்டுக்கிட்டு நிக்க மாட்டேன். அப்போ அதுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. செல்ஃப் லவ் பிராக்டிஸ்க்குள்ள வந்து அதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் வந்துச்சு. தட் இஸ் டிஃபரெண்ட். அத சொல்ல வரல. ஸோ அப்போ அந்த பிலீஃப் சிஸ்டம் எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. நானே என் மூஞ்சிய பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறேன். நானே என் மூஞ்சிய பார்க்குறதுக்கு அசிங்கப்படுறேன். நானே மூஞ்சிய பார்த்து இருக்கமேன்னு நினைக்கிறேன்னா, அதனுடைய எதிரொலி ரிஃப்ளெக்ஷன் தானே எங்க அம்மா திட்டுனது, பேசுனது எல்லாமே. அந்த மாரி தான் எல்லாருமே. ஆனா என்ன, அம்மா, அப்பா, நண்பர்கள், மத்த ரிலேட்டிவ்ஸுங்கும்போது, அந்த பிரதிபிம்பத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லுவோம்ல, அது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓகேயா? அதே இது நம்ம ட்வின் ஃப்ளேம்ங்கும் போது நம்ம என்ன ஃப்ரீக்வன்சியோ அதே ஃப்ரீக்வன்சி தான் நம்ம ட்வின் ஃப்ளேம். அவ அத ரிஃப்ராக்டிவ் மிரரா இருந்து காமிக்கும் போது அதே ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கனால அப்படி புடுங்கிட்டு உள்ள அப்படியே ஒரு புல்லட் தோட்டா இறங்குனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோட அவங்க சொல்ற விஷயம் நமக்குள்ள இறங்குது. அதனாலதான் அந்த பெயினும் இன்டென்சிட்டியும் ஃபீல் பண்றோம். மத்தவங்க சொல்லும் போதும் பெயின் இருக்காது, அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. ஓகேயா. ஸோ ஸோ சாரி சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த இதுவுமே நீங்கள் சோகத்திலே இருக்கீங்கன்னா உங்கள் பிலீஃப் சிஸ்டம் என்னன்னு பாருங்கள். அதை தான் உங்கள் ட்வின் ஃப்ளேமை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அதை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹீல் ஆகுங்க, அவங்களும் ஹீல் ஆயிடுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. இதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாதைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் இந்த பாதைக்குள்ளே வாங்க. ஸோ அப்போ பழைய ஃபவுண்டேஷனை தூக்கி போட்டுட்டு புது பில்டிங் கட்டுங்க. பழைய ஃபவுண்டேஷன்லேயே புது பில்டிங் கட்ட முடியாது. ஸோ உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் ட்வின் ஃப்ளேமோட பிலீஃப் சிஸ்டமும் சேஞ்ச் ஆகும். ஓகே. சாரி கைஸ், நான் ரீடிங்கே முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் 5 ஆஃப் கப்ஸ்க்கு அப்புறம் இருந்து ரெக்கார்டே ஆகலை அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ பேட். இந்த ரீடிங்கே வந்து நான் 3 தடவை 4 தடவை பண்ணிட்டேன் கைஸ். எதுனால இப்படி ஆகுதுன்னே எனக்கு தெரியல. பட் இந்த தடவை ஆனால் ஃபைனலாக ஐவ் டிசைடட் ஐல் டூ இட் அட் எனி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கார்டு வந்து 4 ஆஃப் கப்ஸ். 4 ஆஃப் கப்ஸுமே எதை குறிக்குது அப்படின்னா 3 கப்பு நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக்னண்ட்டாக இருக்க கப்பை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேயா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கப்பு தான் அந்த 9 ஆஃப் கப்ஸுக்கு பக்கத்தில் வர வேண்டிய 1 கப். அப்போ 10 ஆஃப் கப்ஸாக மாறும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் பார்க்குறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த சிந்தி கிடைக்கிற எம்டி கப்பு 3 ஆஃப் கப்ஸ்லேயே உங்கள் கவனத்தை வச்சிட்டு இருக்காம இதுக்கு சொன்ன எக்ஸ்பிளனேஷனே தான். அப்போ நீங்கள் மார்ச் ஃபார்வர்ட் ஆகுங்க. இந்த ஸ்டாக்னேஷன்லேருந்து வெளியே வாங்க, ஹீல் ஆகுங்க. இந்த ஒரு கப்பை பாருங்க. அப்பதான் உங்க லைஃப்ல நீங்க 10 ஆஃப் கப்ஸ் நீங்க என்ன ட்ரீம் பண்ணியிருக்கீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, இதுதான் உங்களோட கோர் வைப்ரேஷனா இதை அடைய முடியும். இந்த கோர் வைப்ரேஷனுக்கே நீங்க ஒர்க் பண்ணல, நீங்க ஆல்ரெடி இருக்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேயே தேங்கி போயிருக்கீங்கன்னா அப்படியே நின்றுடுவீங்க. ஓகேயா. இதுவுமே 9 ஆஃப் ஸ்வாட்ஸுமே எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கனால இப்போ இருக்கிற அந்த பர்சனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பர்சனை உங்களை அறியாமையே உங்க சோலு இழுத்துக்கிட்டு போகுது. ஓகேயா. அப்ப அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றது, அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பர்சன் கூட பழகணும், பேசணும், க்ளோஸா இருக்கணும்லாம் ஆசை. ஆனா இந்த பாஸ்ட் வூண்ட்ஸ்னாலே அந்த பர்சன் கூட க்ளோஸா இருக்க முடியல. அதனால உங்களுக்குள்ளே ஒரு படத்துக்கு 9 கிளைமேக்ஸை திங்க் பண்ற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள 9 கிளைமேக்ஸை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து நான் க்ளோஸ் ஆயிட்டேன்னா என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நான் ரொம்ப க்ளோஸ் ஆன அப்புறம் இவங்க விட்டுட்டு போயிட்டா நான் என்னத்துக்கு ஆவேன், எதுவுமே எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சது. அதையும் இதையும் திங்க் பண்ணி இந்த பர்சன் கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு பயந்துகிட்டே ராத்திரி பகலா நிம்மதி இல்லாம, சோறு தண்ணி இல்லாம, தூக்கம் இல்லாம இப்படியே சீக் பேஷண்ட் மாதிரியே சுத்திட்டு திரியுறீங்க. ஓகே. ஸோ அதுதான் இந்த 9 ஆஃப் ஒன்ஸ். ஸோ உங்களோட சொல்யூஷனே எங்கே இருக்குன்னா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், பாஸ்ட் வூண்ட்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்த வூண்ட்ஸ் அதெல்லாம் ஹீல் பண்ணுங்க. ஹீல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மார்ச் ஃபார்வர்டே ஆக முடியும். ஓகே. அதுக்கப்புறம் வாட் இஸ் தேர் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூல வந்து ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஹேண்ட் ஆஃப் கார்ட்ஸ். ஹேண்ட் ஆஃப் கார்ட்ஸ்னா என்னன்னா டேக் அ சான்ஸ், ரிஸ்க், பீயிங் ஸ்ட்ராட்டஜிக், ஆப்ஷன்ஸ், நாட் ஷோயிங் ஹேண்டு, கேம்பிளிங். ஓகே. அப்போ இதில் என்ன அர்த்தம்னா அவங்க கையில் நிறைய சாய்ஸ் இருக்குது ஆக்சுவலாக.
ஓகேயா? நான் இப்படியே நான் என்னையவே ஒதுக்கி வச்சுட்டு இருந்தேன்னா, மக்கள் கிட்ட பழகுற திறமே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ, அதனால நான் க்ரவுடுக்குள்ள போறேன், பழகி பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச யாராவது இருந்தா க்ளோஸ் ஆகி பார்க்குறேன்னு நெனச்சுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு உள்ள நுழைஞ்சிருக்காங்க இந்த பெர்சன். ஓகேயா? இப்போ ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கல்ல அவங்க. அதுதான் அவங்களோட இன்டென்ஷனா இருந்திருக்கு. எதுவும் ஹார்ம்ஃபுல் இன்டென்ஷன் இல்ல. பட் ஸ்டில் மீனிங்ஃபுல் இன்டென்ஷனும் இல்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை. ரிலேஷன்ஷிப் இவால்விங் டு தி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஹீலிங் தி இன்னர் சைல்ட் growth. அப்படி வந்தாலுமே உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு. உங்களை விட்டுட்டும் இருக்க முடியல, உங்க கூடயும் எமோஷனலா இன்டிமேட்டாவும் இருக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள ஐசோலேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த சோல் growth அவங்களே இன்னர் ஒர்க் பண்ணி அவங்களோட இன்னர் சைல்டை ஹீல் பண்றாங்க. இந்த டெவலப்மெண்ட் ஏன் நடக்குதுன்னா அவங்களுக்கு நீங்க வேணும். உங்ககிட்ட பழகணும்னா அந்த அளவுக்கு அவங்க எப்படி அவங்கள எலிஜிபிள் பண்ணிக்கணுமோ அதை எலிஜிபிள் பண்ணிக்கிறாங்க. அந்த எலிஜிபிள் பண்ணிக்கிற டூல் தான் ஹீலிங் தி இன்னர் சைல்டு அவங்க பண்றாங்க. ஓகே, திஸ் இஸ் இன் அ வே குட் தானே. அடுத்த கார்டு அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா டேட்டிங் பண்ண உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிருக்கு, அவங்களுக்கு உங்களோட டேட் பண்ணணும்னு ஆசை. மீட்டிங் சம்மன் நியூ, டேட்டிங், கெட் பேக் அவுட் தேர், பிளான், செட் டேட். ஓகேயா? ஸோ அப்போ டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டுக்கு வரும்போது யாராக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஸோ அப்போ உங்களோட அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுதோ இல்லையோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு நான் கரெக்டான ஆடுதான்னு உங்களுக்கு புரியணும்ல. எலிஜிபிளான பர்சன் தானே புரியணும்ல. அதுக்கு அவங்கள தகுதிப்படுத்திக்கிறது தான் இந்த சோல் எவல்யூஷனே நடக்குது. ஓகேயா? அடுத்தது வந்து கிரிம் ரீப்பர். ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர், நோ செகண்ட் சான்சஸ், growth அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப். ஓகேயா? இது வந்து இந்த ஸ்கார்பியோ ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல. இப்போ இருக்கிறதும் ஸ்கார்பியோ ஃபேஸ் தான். ஓகேயா? இந்த அக்டோபர் லாஸ்ட், நவம்பர் ஸ்டார்டிங் இது எல்லாமே ஸ்கார்பியோ ஃபேஸ். ஸோ இந்த ஸ்கார்பியோ ஃபேஸில் என்னன்னா பழைய நீங்கள் தி ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் யூ கெட்ஸ் டைட் அவுட் அண்ட் யூ பிகம் தி பெட்டர் அண்ட் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஸ். உருவாயிட்டே வருவீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று என்னன்னா இப்போ நீங்கள் ஹீலிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை, இல்லை ஒரு 85% வரைக்கும் கூட ஹீல் ஆகலை. அப்படிங்கும்போது அந்த இந்த ஹீலிங் ஸ்டேஜில் நிறைய ட்ரிகர்ஸ் வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்லேயும் நிறைய ட்ரிகர்ஸ் வரும். ஏன்னா பழைய நானா இருக்கிறது எனக்கு வந்து பழகி போன விஷயம், ஃபெமிலியரா இருக்க விஷயம். அதை விட்டுட்டு புதிய நானாக நான் மாற சொல்றீங்க. புதிய நானாக நான் மாறணுங்கிற கட்டாயத்துக்கு பிரபஞ்சம் என்ன தள்ளுது. அந்த புதிய நான் எனக்கு ஃபெமிலியர் ஆகலை. ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் எரிச்சல் வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். ஓகேயா? அதை அடாப்ட் பண்ணிக்கிறது. அப்போ அந்த புதிய நானாக நான் மாறிக்கிட்டு இருக்கேன், பழைய நான் என்னை விட்டு போகுது. அப்போ அந்த டயத்துல இந்த லவ் பிரச்சனை, இந்த எமோஷனல் இன்டிமெசி இது வேற எனக்கு டூ மச் பர்டனிங்கா இருக்கு. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த கனெக்ஷன்ல இருந்து ஓடி போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஓடியும் போயிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தனியா உட்காந்துட்டு தான் அந்த லவ் இல்லாமையும் இருக்க முடியல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அதையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகேயா? ஸோ இதுதான் அந்த கிரிம் ரீப்பர். ஸோ இதுதான் அவங்களுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன். நான் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ட்வின் ஃப்ளேம் இல்லை உங்கள் பர்சன் பார்த்துருக்கீங்க, ஆனால் இப்போ நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்கீங்க. மீண்டும் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பீங்க. இன்னொன்று எங்கே பார்ப்பீங்கன்னா சவுத் இந்தியா டூர் போகும்போது அவங்கள ட்ரெயினில் பார்ப்பீங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் அவங்கள பார்க்க போகிறீங்க. எந்த மந்த்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா ஃபெப்ரவரி மந்த்து, வேலண்டைன்ஸ் டே மந்த்து வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ உங்களோட இந்த இதெல்லாம் டெவலப் ஆகும், திருப்பி இன்னும் கனெக்ஷன் எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னா ஜூலை மந்த்து ஸ்ட்ராங் ஆகும் டாக்டர்ஸ் டேல. ஓகேயா? ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கப்புறம் எப்போ இடையில இந்த மந்த்தில் இடையில வந்து உங்கள் கம்யூனிகேஷன் எப்படி ஸ்பீடப் ஆகுதுன்னா மார்ச் மந்த்தில் டெக்ஸ்ட்டு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலிமா உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இதுதான் பைல் நம்பர் 2க்கான ரீடிங். ஸோ இனி நம்ம ட்வின் ஃப்ளேம் மெசேஜஸ் என்ன செகண்ட் ஹாஃபுக்கு அப்படிங்கிறத ஒரு தீபாவளியெல்லாம் முடிஞ்சு பார்ப்போம். ஓகே, அன்டில் தென் பை.